மோடி வந்தான்னா வெட்டி கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. டிஎம்கே என்னைக்குமே கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் வெற்றி பெற்றதே கிடையாது. டிஎம்கே பாருங்க தொடர்ச்சியாக அவங்க கூட இருக்கிற கட்சிகளை சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கட்சிகள் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சவாலாகிடும். சனாதனத்தை நீங்களும் தான் எதிர்க்கிறீங்கல்ல, எதிர்த்து பாருங்க, அழிச்சு பாருங்க, முடியறதா பாருங்க. ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் வந்து தேய்பிரையில் போய்கிட்டு இருக்கு. தேய்பிரைக்கு அப்புறம் வளர்பிறைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, வளர்பிறையே கிடையாது. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பொதுவெளியில் அறிவித்து அசிங்கப்பட்டேன். ஆல் இண்டியாவில் எல்லா கட்சிகளும் கைவிட்டுட்டாங்க, இவங்களும் கைவிட்டா நம்ம என்னடா பண்ணுறதுங்கிறது தெரியல. விஜய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஆனால் வரமாட்டார். உங்களை விட விஜய் பெரியவர். நீங்கள் தான் அந்த கட்சிக்கிட்ட கையேந்தி நிற்கணும். விஜய் போகிறதுக்கும் சீமான் போகிறதுக்கும் அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயை வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க, சீமானை அலோவ் பண்ண மாட்டாங்க. விஜய் அப்படி போய்ட்டு பெரிய பெரிய மாற்றத்தையோ இல்லை தாக்கத்தையோ இல்லை ஒரு மிகப்பெரிய எழுச்சியோ ஒன்றும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது டிஎம்கேனுடைய கணக்கு. ஆக்சுவலி பரந்தூருக்கு அவர் போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். விஜய் வந்து ஐஎன்டி அலையன்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காரு. நான் கேட்டேன், செல்வ பெருந்தகையுடைய இன்டர்வியூ கேட்டேன். ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி செல்வ பெருந்தகையுடைய மனநிலையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன ஆகிட்டுருக்கு, கடந்த காலத்தில் அடிமேல் அடி அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய காங்கிரஸ் பேரியக்கம் சொல்கிறாரே தவிர அது பேரியக்கம் மாதிரி மற்றவங்க கூட்டணி கட்சிகள் அவங்கள நடத்துகிறதே கிடையாது இல்லையா. ஸ்டாலின் கூட அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரியான காரியங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் இவங்க தான் நின்றுருக்கணும். அது காங்கிரஸுடைய தொகுதி தான். ஆனால் அவங்கள உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் அவங்கள கேட்காம கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சார் நியாயம்? இது அவமானப்படுத்தும் செயல் இல்லையா? பேரறிவாளனை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. டிஎம்கே பாருங்கள் தொடர்ச்சியாக அவங்க கூட இருக்கிற கட்சிகளை சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கட்சிகள் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சவாலாகிடும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. தேர்தலுக்கு முன்னால் அவ்வளவு கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருந்த எல்லா கட்சிகளுக்குமே தேர்தலுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாருங்கள். டிஎம்கேனுடைய 2021 தேர்தல் வெற்றி டிஎம்கேனுடைய வெற்றியா? கிடையாது. டிஎம்கே என்றைக்குமே கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் வெற்றி பெற்றதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அவங்களுடைய வெற்றியில் டிஎம்கேக்கு பங்கு இருக்குது, விசிகாவுக்கு பங்கு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு இருக்குது, வேல்முருகனுக்கு பங்கு இருக்குது, இன்னும் மற்ற இஸ்லாமிய கட்சிகளுக்கெல்லாம் பங்கு இருக்குது. தேர்தலுக்கு முன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, தேர்தலுக்கு அப்புறமா இந்த எப்படி நிலைப்பாடு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். டோட்டலாக மாறி போயிடும். அதாவது இன்றைக்கி புலம்பாத தோழமை கட்சிகளே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் புலம்புறாரு, வன்னியரசு புலம்புறாரு, 25 சீட்டு வேணுங்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே புலம்பிக்கிட்டு பேரறிவாளனை கட்டி பிடிச்ச போதே இவங்க வந்து ரிசைன் பண்ணணும். தன்மானம் வேணும் சார், தன்மானம், ஒரு இது வேணும், சுயமரியாதைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல, ராமசாமி நாயக்கரெல்லாம் பற்றி சொல்கிறீங்க. அந்த சுயமரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே ரிசைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அவங்க வந்து இவங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. கடைசியாக மட்டம் தட்டினது ஈரோடு கிழக்கு. வேல்முருகன் எவ்வளவு புலம்பினார் பாருங்கள், கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு புலம்பினார் பாருங்கள். அதாவது அவங்களுடைய தோழமை கட்சிகள் யாரையுமே ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. திருமாவளவனுக்கு இன்னும் திருப்பியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு பொது தொகுதி கிடைக்க மாட்டேங்குது, அதிகாரத்தில் பங்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அது கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், செல்வ பெருந்தகை அவ்வளோ பெரிய பார்ட்டியாக இருந்தார்னா, அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டிஎம்கே உங்களை சிறுமைப்படுத்தும் போது அதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீர்களான்னா கிடையவே கிடையாது. அப்படியே பதுங்கிட்டு உட்காந்துருப்பார். அவ்வளோதான் அவருடைய கெப்பாசிட்டி. இல்லை, அது வந்து செல்வ பெருந்தகையோட கட்சி இல்லை. காங்கிரஸ் மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் மேலிடத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல இணக்கமாக தான் ஐயா. ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவர் தான் செல்வ பெருந்தகை. அண்ணாமலைக்கு மாதிரி அவ்வளோ பெரிய பேரியக்கம்னு அவர் தான் சொல்கிறாரு. பேரியக்கம் வந்து இப்போ சிற்று இயக்கமாக மாறிப்போச்சு, அது வேறு விஷயம். முஸ்லீம் கட்சியாக மாறிப்போச்சு. ஏன்னா முஸ்லீம்கள் மட்டுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறிப்போச்சு.
ஆனாலும் இந்த அளவுக்கு அவர் சிறுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. விஜய் வந்து சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறார், எனவே அவருக்கு சரியான பிளாட்ஃபார்ம் வந்து இதுதான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதில் 2 விஷயம் இருக்குது. சனாதனத்தை எதிர்த்து அவர் எங்கே குரல் கொடுத்தாரு? அவர் வந்து பிஜேபி எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதாவது பிஜேபி வந்து மத அரசியல் செய்கிறது, அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கூட அது எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சனாதனம்ங்கிறதே வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனாதனத்தை வந்து டெங்கு கொசு மாதிரியும் மலேரியா கொசு மாதிரியும் போட்டு புகையை வச்சு கொன்னுடுவோம் அப்படின்னு உதயநிதி சொன்னார்ல. உதயநிதி மேலே நம்பிக்கை வரலையா அவருக்கு? அவங்களால முடியாது, நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாரா? ஏன் நீங்களாவே கையில் எடுத்துன்னு பண்ணக்கூடாது? சனாதனத்தை நீங்களும் தான் எதிர்க்கிறீங்கல்ல, எதிர்த்து பாருங்கள், அழிச்சு பாருங்கள், முடியறதா பாருங்கள். என்ன ப்ராப்ளம் தெரியுமா சார்? ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்கட்சி கூட்டணி எங்கே இருக்குது சார்? அந்த கூட்டணி தான் ஊற்றி மூடியாச்சு எல்லாத்தையுமே. கடைசி வரைக்கும், அதாவது காஷ்மீர்லேருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் எல்லாம் ஊற்றி மூடியாச்சு. இப்போ எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் டிஎம்கே. அவங்க மட்டும்தான் இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிறாங்க. 2024 மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணிக்கு அவங்க தலைமை தாங்கினாங்களா ஆல் இண்டியா லெவலில்? அதுவும் கிடையாது. எல்லாருமே தலைவர்கள் தான். அவர் ஒன்று பேசுவார், இந்த பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு பேச்சு பேசுவாங்க, அகிலேஷ் யாதவ் ஒன்று பேசுவார், இவர் தேஜஸ்வி யாதவ் ஒரு பேச்சு பேசுவார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பேச்சு பேசுவார். இப்படி தான் அது போய்கிட்டு இருந்தது. தவிர ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்போ ஒரு கன்வீனர், அதாவது கன்வீனர் என்ற பதவியோ அல்லது சந்திப்புகள், அதாவது இந்த சந்திப்பில் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திப்புகளோ எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பாக தான் அது இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஒட்டுண்ணி கட்சி, நம்மளுடைய தயவில். அதை தானே ஒமர் அப்துல்லா சொல்கிறாரு, அதை தானே சிபு சோரன் சொல்கிறாரு. சிபு சோரன் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 16 சீட்டு வந்தபோது கூட தன்னுடைய மந்திரி சபையில் ஒரு மந்திரி கூட கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தயவில் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. அதே தான் இங்கே டிஎம்கேஸ்காரன் சொல்கிறான், என்னுடைய தயவில் தான் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து 40 இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க, 4% 5% தான் வருது. ஆனால் நீங்கள் அதையே நீங்கள் டோட்டலாக 234க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாஸ்தி வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், டிஎம்கேனுடைய 33%ல் காங்கிரஸ் ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் இருக்குது, மற்ற கட்சிகளுடைய ஆதரவு வாக்குகளும் உள்ளன. சனாதன சக்திகள் உங்களால் டிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் விஜயை கூப்பிடுறாரு. இப்போது ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் வந்து தேய்பிறையில் போய்கிட்டு இருக்கு. தேய்பிறைக்கு அப்புறம் வளர்பிறைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வளர்பிறையே கிடையாது. தேஞ்சு போகிற ஒரு கட்சி, அனைவரும் கைவிட்ட கட்சிக்கு யாராவது வேணும் நம்மளுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பாருங்கள், டிஎம்கேல இப்போ 41 இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, மற்ற எல்லாருமே வந்து ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது நான் மட்டும் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு 2019 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி அறிவித்து பொதுவெளியில் அறிவித்து அசிங்கப்பட்டேன். மு.க. ஸ்டாலின் நினைக்கலாம் இல்லையா? இப்போ ஏன் அதை நான் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ இந்த 41 சீட்டுக்கே இங்கே வந்து ஆட்டம் கண்ட போது இவருக்கு யாராவது ஒரு தோழமை கட்சி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறாரு. விஜய் எதுக்கு சார் அவங்ககிட்ட வருவார்? அவர் என்ன சொன்னார்? நமது கட்சி தலைமையில் கூட்டணி அமையும், அந்த கூட்டணியில் யார் சேருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் உண்டுன்னு அவர் சொன்னார். இதையே இவங்கள்ட்ட சொல்ல வைங்க, நீங்கள் பார்க்கலாம். காங்கிரஸ் பேரியக்கம் மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறீங்கல்ல, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஎம்கேல சீட்டு வாங்கிக்க இப்போ கூட பண்ண முடியும் சார். மு.க. ஸ்டாலின் நினச்சா இன்றைக்கி கூட பண்ண முடியும். ஒரு 4 அமைச்சர்களை வெளியில் அனுப்பணும், பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பணும். ஆவடி நாசர் அனுப்பிச்சா மாதிரி அனுப்பிச்சுட்டு, யாரையாவது அனுப்பிச்சுட்டு, பாவம் ஆவடி நாசர் திருப்பி வந்துட்டார். அவரை நான் சொல்லலை, இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. தாமோ அன்பரசன் மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு மோடி வந்தான்னா வெட்டி கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. கண்டம் துண்டமாக வெட்டிடுவேன் அப்படின்லாம் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சில பேர் ஆண்ட கட்சி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்கிறாரு பாருங்க மதுரையில். ஆனால் அவரெல்லாம் நீக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து வருவாய்த்துறையில் இந்த துறையில் இருக்கிறாரு, பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறாரு. பத்திரப்பதிவு வாரிசுக்கு சீட்டே வாங்கி கொடுத்தாரு. பத்திரப்பதிவு துறையில் ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்திலும் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணணும்னுட்டு உத்தரவு இருக்குது. நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் அப்போவே சொன்னார், 2021 சொன்னார். அதை
இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மூர்த்திக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவோ அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க, திறமையற்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ரகுபதி மாதிரி வச்சுக்கோங்களேன், காந்தி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு காமராஜ் மாதிரி, பன்னீர்செல்வம் மாதிரி அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு 2 இடம் காங்கிரஸ் கட்சிக்கு, 1 இடம் திருமாவளவன் கட்சிக்கு, 1 இடம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்க முடியாத சார்? தாராளமாக கொடுக்கலாம் சார். இந்த மாதிரி நொந்து போய் உட்காந்துருக்கிறார் செல்வ பெருந்தகை. ஆல் இண்டியாவில் எல்லா கட்சிகளும் கைவிட்டுட்டாங்க, இவங்களும் கைவிட்டால் நம்ம என்னடா பண்ணுறதுங்கிறது தெரியல. அதனால விஜய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜயெல்லாம் வரமாட்டார். உங்களை விட விஜய் பெரியவர். நீங்கள் தான் அந்த கட்சிக்கிட்ட கையேந்தி நிற்கணும். அதாவது இப்போ டிஎம்கேல கையேந்தி நிற்கிற மாதிரி விஜய்கிட்ட தான் நீங்கள் கையேந்தி நிற்கும் காலம் வரும். அந்த அளவுக்கு இப்போது சுச்சுவேஷன் மோசமாக போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் தேய்பிரை கட்சி தேஞ்சு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் இண்டியா அளவுலேயும் சரி, எந்த விதமான எதிர்காலமும் கிடையாது. பரந்தூர் கிராமத்துக்கு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வெளியாட்களும் சரி, உள்ளே செல்வதற்கே அனுமதி இல்லை அப்படின்னு தான் மறுத்துட்டாங்க. அது மக்களை யாருமே சந்திக்க விடாமல் ஒரு தடை இருந்தது. ஆனால் விஜய்க்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்க அரசியல் சூட்சம் என்ன சார்? ஏன் அவருக்கு மட்டும் அனுமதி? இது ஒரு சமாதான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். சீமான் கூட சீமான் கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. சீமான் நான் பரந்தூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவர் அப்ளிகேஷன் போட்டாராங்கிறது தெரியாது எனக்கு. அனுமதி கொடுத்தாங்களாங்க? இல்லை தூதுவர்னா இப்படி இப்போ இடம் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் போராடுறீங்க, சமாதானம். அதாவதுங்க, டிஎம்கே கூட்டணி ஆட்டம் கண்டிருக்கு. டிஎம்கேலேருந்து 2 கட்சிகள் பிரதானமாக மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் உள்ளன. லைக் ஏடிஎம்கே, இவங்க ஏடிஎம்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது விஜய் ஓரளவுக்கு நம்ம இப்போலேருந்தே அவரை கல்டிவேட் பண்ணணும். அதாவது விஜய் கட்சிக்காரர்கள் ஏடிஎம்கே பற்றி காட்டமான விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க. காங்கிரஸும் ஏடிஎம்கே பற்றி காட்டமான விமர்சனம் வைக்காது. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் இவங்க 2 பேரையும் பற்றி காட்டமான விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க. ஆனால் டிஎம்கே பற்றியோ பிஜேபி பற்றியோ தான் வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போவே அவங்கள மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாவது விஜயை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். விஜய் ஒரு இல்லை, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரா நிலத்தில் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, பேசணும், சந்திக்கணும் அப்படின்ட்டு. எப்படியோ ஒரு மேடை போட்டு தான் கொடுப்பாங்க, அண்ணா சரை பண்ண மாதிரி. ஸோ அங்கே மேடையில் அதிகமாக பேசப்படுது. மாநில கட்சியை கண்டிப்பாக அவர் விமர்சிக்க மாட்டார். அட்லீஸ்ட் அனுமதி கொடுத்தாங்கல்ல. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அனுமதி கொடுக்கல. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பின்பிரிஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா தான் அது அக்டோபர் 27ஆம் தேதி இந்த அனுமதி மூலமா விஜய்க்கு ஏதோ ஒரு ரகசிய செய்தி தான் போயிருமா சார்? திமுக பத்தி பேசக்கூடாது, ரகசிய செய்தியே கிடையாது, டைரக்ட் செய்தி. இங்க திமுக பத்தி பேசக்கூடாது, முதல்வர் பத்தி பேசக்கூடாது, நேரடியா நீ மத்திய அரசு பத்தி தான் அந்த மாதிரி தான் பேசணும். நீ டைரக்டா சனாதன சக்திகள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி மட்டுமே அங்கே மேடையில கூட கைது பண்ணலாம். விஜய் தானாவே பேசல, எழுதி கொடுத்தது தான் அவர் பேசுறாரு. அந்த ஒரு பெரிய ஆறுதல் டிஎம்கேக்கு உண்டு. விஜய் ஒரு தடவை விட்டு பார்க்கலாம். ஏன் சீமானை விட மாட்டாங்க தெரியுமா? சீமான் அங்கே போனால் உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே போகிற இடத்துலலாம் அவர் இந்த மாதிரி தான் தூண்டி விடுற மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்டைலு நான் ரொம்ப ரசிப்பேன், எல்லாம் விடாமல் கேட்பேன். விஜய் போகிறதுக்கும் சீமான் போகிறதுக்கும் அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயை அலோவ் பண்ணிவிடுவாங்க, சீமான் அலோவ் பண்ண மாட்டாங்க. விஜய் அப்படி போய்ட்டு பெரிய மாற்றத்தையோ இல்லை தாக்கத்தையோ இல்லை ஒரு மிகப்பெரிய எழுச்சியோ ஒன்றும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது டிஎம்கேனுடைய கணக்கு. டிஎம்கேக்கு ஃப்யூச்சர் கணக்கும் இருக்குது. இன்கேஸ் இவங்க அந்த போயாச்சு சொன்னால் விஜயை உள்ளே இழுத்துக்கலாம். அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு, நம்ம சினிமா பிஸ்னஸுக்கு, நடிப்பு தொழிலுக்கு நம்ம ஏன்னா இவங்களும் சினிமா தான், அவங்களும் சினிமா தான், 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட பார்க்கலாம். அதனால் அவங்க ஆக்சுவலி பரந்தூருக்கு அவர் போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா பரந்தூரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பாருங்கள், வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு சிலருக்கு சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். டங்ஸ்டனில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு 2-2.5 ஏக்கர் இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இருக்குது. அந்த இது பயோடிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாக்கப்பட்ட இயற்கை நிலை மண்டலம். அந்த மண்டலத்தை விட்டுட்டு பாக்கி இடங்கள்லாம் நம்ம சுரண்டி பண்ணிக்கலாம். ஏன்னா இதே டிஎம்கே தான் உங்களுக்கு ஆழ்துளை கிணறுகளுக்கு இது கொடுத்தது, மீத்தேனுக்கு இது கொடுத்தது. அந்த ஆற்றுப்படுகை முழுக்க இஷ்டத்துக்கு, அதாவது லைசன்ஸ் அனுமதிக்கு மேலே
நீரை சுரண்டுவதற்கு குடிநீர் கம்பெனிகளுக்கு இது கொடுத்தது. அதாவது ஏடிஎம்கேயும் கொடுத்தது, டிஎம்கேயும் கொடுத்தது. 2006 2011 அவங்களும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அது வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க டெல்டா பகுதியை. டெல்டா பகுதி இவ்வளோ சீரழிஞ்சு போன காரணமே வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் தான். டிஎம்கே முதல்ல, அப்புறம் ஏடிஎம்கே. தூத்துக்குடி நாசமாக போனது காரணம், இன்றைக்கி தூத்துக்குடியில் வந்து வேலை வாய்ப்புகளே இல்லை. அங்கே இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மொத்தமாக நின்று போச்சு. நம்ம நாடு நிகர தாமிர பொருள்கள் இறக்குமதி நாடாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் டிஎம்கே தான். இதற்கு காரணம் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே அவங்களுடைய கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும். நாங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை மூட மாட்டோம் அப்படின்ட்டு. உங்கள் கையில் இது இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த ஆலையை தொடர்ந்து நடத்தி காமிச்சிருக்கணும் ஏடிஎம்கே. இவங்களுக்கு வந்து முதுகெலும்பு இல்லாமல் போச்சு. அதனால் இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக குட்டிச்சவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரந்தூரில் ஒரு சில எதிர்ப்புகள் இருந்துன்னு சொன்னால் நம்ம அங்கே போய் அவங்களோட பேசி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை நம்ம எட்ட முடியும். அப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு வளர்ச்சி திட்டம் எங்கேயுமே வராமல் போயிடும். இப்போ மெட்ரோவில் கூட பாருங்களேன், எவ்வளவோ இடங்களில் வந்து கடைகள் இடிக்கப்பட்டுள்ளன, வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன, நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். அவங்களுக்கும் வேண்டியதை கொடுத்துட்டு பண்ண வேண்டியது தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பரந்தூருக்கு வந்து விஜய் போகிறது தப்பு தான். அப்படியே போனாலும் கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு ஏற்பட போகிறதில்ல. இது வந்து ஒரு மிகச்சிறிய அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். இதனால் எந்தவித அரசியல் தாக்கமும் எதிர்காலத்தில் ஏற்படாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.